guys, welcome back. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் இன்னும் போடுங்க, டேங்க் ஃபுல்லா ஆகல. நான் வேணா ஆட்டோ படுக்க போட்டங்களா கொஞ்சம் கேப் கிடைக்கும். மழை வந்ததுக்கு குடம் இல்லங்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நட்டு வச்சது எங்க புடிங்கிட்டு வர்றது. அங்க பேண்ட் வாசிக்கிறவங்களும் இவங்களும் ஒரே கடையில ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துருக்காங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாங்க, ஒருவேளை சோறு மட்டும் போடுங்க. அந்த ஒருவேளை சோத்துக்கே நான் லோன் எடுக்கணும் போலயே. 100 பெண்கள் இருந்தாலும் அவங்க தனித்துவமா தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் கூட பூசிட்டு வந்துட்டாங்க. இல்ல தூக்கம் நடுராத்திரி 1 மணிக்கு ஐயோ ஒரு சத்தம். கேரட் முள்ளங்கி கீரை மட்டும் தான் விற்கணும்னு ஓனர் இன்னைக்கு ஆர்டர் சொல்லிட்டாரு. நீங்க சிரிச்ச ரொம்ப அழகா இருக்குன்னு யாரும் ஆழ் மனசுல பதிய வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நாங்க ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். காந்தி தாத்தாவே இறங்கி வந்துட்டாரு. தொழிலாளிக்கு மாசம் சம்பளம் கொடுத்துருக்கோம். இந்நேரத்துக்கு எப்படி எல்லாம் பாராட்டுறாரோ தெரியல. 6 மணி நேரத்துல ஏத்துற கரும்பு கட்ட 3 நாளா ஏத்திருக்கீங்க. அப்படி என்னதாங்க பண்றீங்க? அருமையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எல்லாத்தையும் மாட்டிட்டாரு, எடுக்கதான் முடியல. அந்த குட்டி மாடத்துக்கு எப்படி போஸ் கொடுக்கணும் தாங்க சொல்ல போனா அவங்க அருந்ததி ஜக்கமாவா மாறிட்டாங்க. ஒரு ஸ்டெப்ப கூட மறக்க மாட்டோம். சும்மா நாங்கெல்லாம் உக்காந்து ஆட ஆரம்பிச்சோம். ஓ இந்த ஸ்டெப் இல்லையோ, கரெக்டா இப்பதானே உக்காந்து ஆட. என்ன இப்ப இல்லையா சார்? செருப்பு தயாரிக்க சொன்னா படிக்கட்டுல படிக்கட்டுல கால வைக்கிறது மட்டும் தான் தெரியுது. கடைசி படிக்கட்டுல எந்திரிக்கிறேங்க. அதே வேலைலாம் நல்லா தான் இருந்தது. உங்க கையில ஏகப்பட்ட பவர், அதான் 3ஆவது போயிருச்சு. இப்போ வந்திருக்கிறோம். எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? டீ வாங்கி குடுறா, பசிக்குதுடா. சார் பார்லேஜில இருக்கிற குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. ஆனா கொற்ற மலையிலையும் பிரேயர் நடத்த கேர்ள்ஸ் சைடு பார்த்தா கலர் கலரான கூட, ஆனா பாய் சைடு பாருங்க. அவங்க கிட்ட படம் எப்படி இருக்குதாங்க கேட்டான். ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சிட்டு போறாங்க பாருங்க. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு. சார் சிட்டி சைடுல அதிக அளவு பாம்பு இருக்காதுன்னு சொன்னீங்க. ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டின்னு போகுது. லைன்ல நின்னு டிசிப்ளினா பெட்ரோல் போட போறதுல ஓகே, ஆனா பேட்டரி வண்டிக்கு எப்படிங்க போடுறது? இன்னைக்கு பல இடம் சுத்த வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டிஜிலாக்கர்ல இருந்து கட்டு பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படிங்க உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல மட்டும் ஒரு சொட்டுக்காரா இல்ல? அது ஸ்கூல் யூனிஃபார்மால இருந்தா இருக்கும், அது ஜிப்பா சட்டையாச்சே. பாட்டி உலர தூங்கிட்டு இருந்த டான்ஸரை தட்டி எழுப்பி இருக்கிறீங்க. நூடுல்ஸ் எல்லாம் ரெடிங்க. சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் இல்லாம கிடைக்கிறது ஸ்பூனா யூஸ் பண்ணுறாங்க. பெரிய மனசுக்காரங்க எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுவார். பக்கத்து வீட்டுக்கார தோட்டத்துல இருந்து மண்டை எப்படி இப்படி ஸ்டைலா வைக்கிறதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு கனமான சார்ஜரா எடுத்து உள்ள வச்சுங்க. வீடு கட்ட போறீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எதனா பொம்மை வைங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறீங்க. கேக்ல இருக்கிற அந்த சாக்லேட் என்னன்னு அவங்களுக்கு தெரியணும், இல்லாட்டி மண்டை வெடிச்சிரும். அவங்க கிட்ட இருக்கிற பாக்கெட்ல எங்க கிளாஸ் ரூம் இல்ல, ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பேரும் போன் வைக்கலாம். 3 மணி நேரமா ஃபங்க்ஷன்ல வேலை செஞ்சுட்டு வந்து உட்கார மழையில நண்பர் நனைஞ்சுக்கிட்டு இருக்க. நல்ல வேலை நீ வந்த டயத்துக்கு வர்றதுல நீ கிங்க. நானும் ஒதுங்க தான் வரேன். ஸ்கூட்டி கத்து கொடுக்கறத பார்த்து ஆச்சரியப்பட்டா பின்னாடி கீர் வண்டி. ஆமா கீர் வண்டி இப்படி தள்ளிட்டு போனாலே போதுமா? சுட சுட அம்மா ஏதோ செய்யறாங்களே, சரி போய் சாப்பிடுவோமேன்னு வந்தது ஒரு குத்தமா. சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் பண்ண போனேன்னு நினைச்சீங்களா? சாப்பிடறதுக்காக போயிருக்கிறேன்.
பாருங்க திஷ்டி போகிறவர் அப்புறம் நைட் வந்து கண்ணை குத்திடுவாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. வைக்கிற விலைக்கு தங்கத்துல தாங்க மோதிரம் போட முடியல, கையை கூட பாவக்கலையாச்சும் போட்டு விடுறேன். தக்காளி கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க, இப்படி எடுத்து பார்த்தா கறி போயிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க, ஒன்னா பெரியவங்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துங்கன்னா. சார் மம்மி வந்து எல்லாரையும் மிரள விட்டுருச்சுங்க ஃபங்க்ஷன்ல. ஒரு ரோட்டு கடையில இவ்வளவு ஸ்நாக்ஸ் விக்கிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டு பக்கத்துல போய் பார்த்தேன். டோல்கேட்லாம் வந்து நின்னாச்சு, 10 ரூபா டோல்கேட்டு குறையுது. அதை பக்கத்துக்கார தட்டி ஐயா ஒரு 10 ரூபா கொடுங்களாம். இறங்க போறவரை திடீர்னு கூப்பிட்டு, நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நீங்க கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இறங்கி இருக்கவே மாட்டேனே. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு உள்நாட்டு டான்ஸ் ஆடுறது எப்படின்னு கத்து கொடுக்குறாரு. நீங்க சேரெல்லாம் ஓரம் போட்டு கிரிக்கெட் விளையாடுறது கூட பிரச்சனை கிடையாது, அது யார் அது நடனம் ஆடுறதுக்கு? தாத்தா வண்டி ஓட்டி தானே பாத்துருக்கீங்க, இங்க பைக்கரே வேற. ஹைட் பத்தலன்னு சொல்லிட்டு செங்கல் போட்டு ஏறி நின்று அப்ப கூட பத்த மாட்டேங்குதுங்க. லேடிஸ் ரெஸ்ட் ரூம்னு வெளியே தெளிவா எழுதி இருக்காங்களா, உள்ள போய் பார்த்தா இது இருக்குது. அவங்க போயிட்டு டான்ஸ் ஆட சொன்னா பெரிய CR7 ஃபேன் போல. கேரட்டை வெங்காயத்தை பீன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அவ்வளோலாம் கிடையாது, இலை இருந்ததுன்னா அதையும் சேர்த்து முழுங்குவோம். ட்ரெஸ் எடுக்கிறது எடுக்கிறோம், இனிமேல்ட்டு மீஷோ பக்கமே போக கூடாது, ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதான் போட்டு போறாங்க. சார் யார் அவருக்கா மெச்சூரிட்டி வந்துருச்சா? கண்ணாடியை பார்த்தோன்னே காலை தூக்கின்னு போறாரு. எப்படி திறந்ததுன்னு அவர் அங்க கஷ்டப்பட்டு மூடி இருந்தா இவர் ரிமோட்டை வச்சு இங்க ஓபன் பண்ணிருக்கிறாரு. தமிழ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க தெலுங்கு பாட்டு வந்துருச்சு. வீராம்பட்டினம் தேர் திருவிழாக்கும் நருட்டோக்கு என்னங்க சம்பந்தம்? பெட்ரோல் இல்லாம கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிருந்தாரு. ஐயோ மனிதனை தோற்று விட்டது, நான் போயிட்டு பெட்ரோல் வேணுமான்னு கேட்க, இல்ல போலீஸ்கார் நிக்கிறாங்க அதெல்லாம் வந்தேன். நாட்டுக்கு மேல இருக்கிற பட்டெல்லாம் புரியுதுங்க, அதுக்குன்னு இந்திய கொடிக்கு பதில் அயர்லாந்து கொடி வச்சிருக்கீங்க. சார் ஒரு பிரேக் பீரியட் விட முடியலங்க, தேர் திருவிழா நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு குழந்தை மாதிரி சும்மா பேச்சுக்கலாம் சொல்லல. பிள்ளையார் செய்யும் போது கம்முன்னு இருக்கணுங்க, இருக்கிற எல்லா புலம்புலையும் புலம்பி அவரே கிளம்பி போயிட்டார். ப்ரொஃபஸர் நானும் ஒரே மாதிரி தெரியுங்களா, அவரும் கடல் பகுதிக்கு ஆரம்பிச்சு மலை பகுதி வரைக்கும் எழுதுவாரு, நானும் அப்படிதான். பெண்களுக்காக சிறப்பு பேருந்து, அன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஆப்சென்ட். உங்க ஃப்ரெண்ட் லக்ஸரி கார் வாங்கினது கூட ஆச்சரியம் இல்ல, ஆனா போர்ஷேல போயிட்டு ஃபெராரி கார் வாங்கிருக்காரு பாத்தீங்களா? வணக்கம், இது பாத்தீங்களா எந்த கார் பாத்தீங்க? ஃபெராரி கார் நம்ம ரித்திங் மச்சான் வாங்கிருக்கு. மச்சான் எவ்வளவு ஆச்சு ரேட்? உங்களுக்கு கலைநயத்தை காமிக்கணும்னா கோயிலுக்கு வெளியே போய் காட்டுங்க மேடம், அது நான் தூங்குறவங்க கண்ணத்துல காமிக்கிறது. அப்புறம் நாங்க ட்ரிப்புக்கு வர்றது 12 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு போறதுக்கு, அதான் ஸ்பீக்கர் கீதார்லாம் தூக்கின்னு வந்துட்டாரு. ஆடி மாசம் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போற வருத்தத்துல தானே இருக்கிறீங்க. சேச்சா அதெல்லாம் இல்லப்பா. தாடி இல்லாம காட்டுற ஃபில்டர் எடுத்துட்டு போயிட்டு தான் ஃப்ரெண்டு மூஞ்சி கிட்ட காமிக்க. சும்மா மாங்காய் மரத்துல தாவி குச்சி வந்தாரு ஹீரோ என்ட்ரி எஃபெக்ட்ல. அந்த மேடம் காத்தை எப்படி கண்ணாலே கண்ட்ரோல் பண்றதுன்னு கண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு மாலையை முதல்ல மாட்டாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். கொஞ்சம் மாப்பிள்ள வீக்கு தான். மண்ணை மட்டும் பாதுகாப்பா இருந்தா போதுங்க, அத செஃப் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு. நடந்து
சார் படிச்சு முன்னேறதுக்காக கிளாஸ் ரூம் போறாங்கன்னு பார்த்தா அங்க கார் ஓட்டுனுறாங்க. சும்மா இருக்கிற செவுத்துல ஒரு அருமையான கண்ணாடி வாங்கி ஓட்டலாம்னு பிளான் பண்ணாரு. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.